உன் கையில் மூடி என்னிடத்தில் கொடு. அந்த மண்ணுக்குள்ள அவளுக்கு கடுகளும் வசிக்கணுன்ற எண்ணமே அல்லடி. விலகுதா? இல்லத்துக்குள்ள பல சிக்கல் தான் உள்ளது. அவன் ஒன்று இரண்டு அல்ல, அவன் பலதும் அவ்விடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உன்னிடத்தில் சிலது உரிக்கிறாள், சிலது உரிக்க அல்லடி. விலகுதா? வேறு என்ன? அதையும் அவன் நன்றாக வைத்துக் கொள்ள மாட்டான். விலகுதா? மறுபடியும் உன்னிடத்தில் போர்க்களமாத்தான் வசிப்பான். ஏனென்றால் அவன் நெஞ்சுக்குள் கருசனை கடுகளவும் அல்ல. அவன் எப்பொழுது அவளை மண்ணை விட்டு அடியெடுத்து வெளியே அனுப்ப வேண்டியது எண்ணத்தில் தான் உள்ளான தவிர அவள் கற்றின மனைவி இல்லத்தில் வைத்து அவன் நல்மாறி வைக்கணும் என்ற எண்ணம் அவனுக்கு அல்ல. அம்மா வீட்லேயும் எதுவும் கொடுக்க மாட்டேன்றாங்க. எனக்கு அவள் பேரை நினைத்து கொண்டு இதை உன் கையில் வைத்துக் கொண்டு என்னிடத்தில் கொடு. நம்பிக்கை பேராமா? ஆம். யாராவது கொடுக்கணுமோ அவங்க பேர். நம்பிக்கை தாமா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நேரம் அழிக்கணும் என்று நினைத்தாலும் மறுநேரம் அழிக்க கூடாது, படாது பாடுபட்டு வந்து சேரட்டும் என்ற எண்ணம் அவனுக்கு உள்ளது. விலகுதா? ஒருவருக்குமே நல் மனசு அல்ல. பேரை உரித்து விலகுதா? தலையை சுற்றி அவள் வசிக்கும் இடத்தில் நான் உள்ளேன். விளங்குதா? நான் உள்ளேன். அவ்விடத்தில் இக்கனியை கொடுக்க சொல். அவளுக்கு நாடி வர வேண்டிய பெயரை உச்சரிப்பை அடித்து விலகுதா? அவள் தலையை சுற்றி முதல் ஒன்று ஒன்றாக நடக்க சொல். விலகுதா? ஏனென்றால் இது இரண்டிலுமே போராட்டம் அதிகமாக உள்ளது. இரண்டையும் ஒன்றாக வைத்தால் சாத்திகமாகாது, வெகு நாளாக ஆகிவிடும். நீ உனக்கு எது வந்து சேரணுமோ முதல் அந்த கோரிக்கையை வைத்து இதில் அவர் பேரை உரித்துக்கொள். உரித்து உன் தலையை சுற்றி நீ வசிக்கும் இடத்திலே என் ஆலயம் உள்ளது, அவ்விடத்தில் இக்கனியை இதில் உரித்து வைக்க வேண்டும். உனக்கு விளக்கவில்லை என்றால் என் மகளை கேட்டு விலகிறார். கஞ்சி ஒன்று கொடு. இதில் உன் மருமகன் பேரை உரித்து விலகுதா? இதை வைத்துக்கொள். இதை வைத்துக்கொண்டு 8 நாட்களுக்குள் என் கையில் வந்து சேரும். இதே நாட்கள் விலகுதா? அதற்குள் வந்தாலும் குறையில்லை, இல்லை அன்ற நாள் வந்தாலும் குறையில்லை. ஆனா அன்ற நாளுக்குள் என் கையில் வந்து சேர வேண்டும். ஆம். என் சாம்பல் அவன் நாவை காட்டி
நாக்கட்டு. எழும்பி நின்று திரும்பி திரும்பி கட்டு. அப்படியே. வாங்க. ஏற்றிட்டு போ. கண்ணு கொடு. என் மண்ணில் கருமம் செய்த அப்பார் பெற்று அந்த மண்ணுக்குள்ள ஒரு அசம்பாத சம்பவம் ஒன்று நடந்தது. விலகுதா? அதனால் அவன் உடல் சரியாக குறைத்து தரவில்லை. இக்கனியை கொண்டு போய் இதை வைத்திருந்து நான் என் மண்ணில் உதித்தேன் அல்லவா, இதை 8 நாள் வைத்து, அல்ல என்றால் இதை 3 நாள் வைத்துக்கொள். விலகுதா? இன்ற நாளிலிருந்து 3வது நாள், 3வது நாள் இதை 3ஆக வகுந்து கொள். 4ஆய் வகுரக்கூடாது, 3ஆக வகுந்து கொள். முதல் அரை சிரசு அவன் குச்சியில், அரை சிரசு அவர் 2 தோளிலும் 2 முற்றிலும் இருக்குதா. அரை சிரசு அவன் வயிற்றில் இருந்து இவ்விடத்திலிருந்து இறக்கி இதை 3மே 2ம் அவன் பாதத்துக்கு கீழ் வைக்க வேண்டும். ஒன்றை உன் பாதத்தில் வைத்து 3ம் ஒரே மூட்டாக அதை நசுக்கிக் கொள்ள வேண்டும். விலகுதா? அது போல் முடி. இன்று அவனுக்கு குறைவு ஏற்படும். விலகுதா? கவனம் தேவை. இனியும் கனியும் சற்று பேரளிக்க கூடாது. விலகுதா? அதைத்தான் அது அக்கனியை கொடு. அவன் உடல் இருக்கும் வலியும் விலகுதா? அதை சிறு குறைச்சி தரும். இப்போ எவ்வாறு வலி உள்ளது என்று மட்டும் கொடு. அல்ல, குறைவு மற்றும் அல்ல, வலி எவ்வாறு உள்ளது? அக்கனியை 3ஆய் வகுருதை. 1 சிரசிலும் விலகுதையா? 2ம் பாதத்தில். உனக்கு விலகவில்லை என்றால் என் மகைக்கிட்ட கூட உனக்கு தெளிவாக உரித்துரைப்பான். அதுபோல் 3வது நாளே செய்து முடிக்க வேண்டும். முடித்துவிட்டு என் மஞ்சளும் என் சாம்பலை போற்றி நீர் பறி. விலகுதா? இதை சிரசில் ஊற்று சொல். அவன் வலி முழுவதுமாக குறைந்து நிற்கும். விலகுதா? அல்ல என்றால் முழுவதுமாக என் கனியை அப்பால் பற்றி இதை முழுவதுமாக அப்பாற்படுத்தி இதை முதல் இதை விரையும் பண்ணு. உடலில் இருக்க வலியை முதல் குடிக்க வேண்டும். விலகுதா? அக்கனி கொடுக்காதனால்தான் அவன் வலி அப்படியே உள்ளது. விலகுதா? இக்கனியை கூட அவனுக்கு வலி இறக்கி தரும். என் மண்ணில் மண்ணில் விலகுதா? அதை பருக கனி கொடுக்கிறேன் நான். என் மகள் மேல் அமர்ந்து கனியை பருக சொல். விலகுதா? அல்ல, அன்று என் மண்ணில் கருமம் தீர்த்த இடத்தில், கருமம் தீர்த்த இடத்தில். விலகுதா? பேர் என்ன? இக்கனியை நீ கொடுத்ததுக்கு அப்பாற்பட்டு அவ்விடத்தில் அனைத்துமே பயன்பட ஆரம்பிக்கும். விலகுதா? இப்போது அமைதியாக உள்ளது, அப்போது அனைத்தும் செயல்பட்டு நிற்கும். அது செயல்பற்றால் ஒவ்வொருக்கும் தெளிந்து நிற்கும். விலகுதா? விலகுதா? விலகுதா என்று கூறு. அக்கனி 3வது நாள் கொடுத்ததுக்கு அப்பாற்பட்டு உன் வயிற்றில் பிறந்த கொடி தெளிந்து நிற்கும். விலகுதா? அன்றே தெளியும். இந்த 2 நாட்களுக்கு அவ்வாறுதான் உள்ளம். ஏனென்றால் என் கனி கொடுக்க அல்ல, அதனால் மண்ணில்
புரட்டலம் பட்டலமாகத்தான் இருக்கும். விலகுதா? இக்கனியை கொடு, தெளிந்து நிற்கும். இக்கனியை பொட்டிட்டு உன் மண்ணுக்குள் வைத்திருந்து என் மண்ணுக்கு அழைத்து வா. இக்கனியை அக்கனியை கொடு. விலகுதா? ஏனென்றால் அவ்விடத்தில் 30 வைத்து செய்தது கனி. இதை உன் வயிற்றில் பிறந்த கொடிக்கு உன் தலையில் சுற்றி கொடு. அல்ல, 3வது நாள். விலகுதா? அவனுக்கு அளித்ததுக்கு அப்பாற்பட்டு இக்கனியை நீ கொடுக்க வேண்டும். நீ கொடுத்தினால் 30க்கும் பலி தெளியும். விலகுதா? என் மண்ணுக்கு வரும்போது சற்று வரி குறைவோட வருவீர்கள். என் மண்ணில் வந்து என் மகளிடத்தில் கூறினான். அம்மண்ணில் என்ன அளிக்கணுமோ நான் அளிக்கிறேன். அப்பாற்பட்டு உடல் வலி முழுவதுமாக தெரியும். விலகுதா? அவனுக்கும் குறைந்து நிற்கும். நன்மாதிரியாக அன்னம் உண்வான். இன்ற நாள் தீமை ஒழிக்கும் நாள். விலகுதா? குறை தீர்க்கும் நாள், நன்மை தீர்க்கும் நாள் அல்ல. இன்று நாள் குறை மற்றும் எப்போ குறை தீர்க்க நன்மையை பற்றி பேசக்கூடாது. விலகுதா? கனி உன் கையில் வைத்துக்கொள். இதை என் பேச்சு. விலகுதா? என் பேச்சுக்கு என்ன அளிக்கணும் என்று நீ இவ்விடத்துக்கு வந்தாயோ, விலகுதா? அதை இன்றே அழித்துக்கொண்டு உனக்கும் என் மகளிடத்தில் நான் கூறினேன் என்று பலமாக கூறு. விலகுதா? உனக்கு உன் மகனும் எவ்விடமும் புத்தி சிந்தாமல் இருக்க வேண்டும். அதனால் யார் என்ன கூறினாலும் படுகளும் சிதறக்கூடாது. அதனால் அதுக்கு பலுவாகும். உன் உடல் நன்மைக்காகவும் நீ அழிக்க சொன்னேன் என்று கூறு. விலகுதா? விலகலையா? உனக்கு விலகலையா? என் மகனுக்கும் விலகலையா என்று அப்பிள்ளைக்கு அழிக்க வந்ததே அழிச்சிட சொல்லு. விலகுதா? அதே போல் என் மகளுக்கும் பலமாக என் மகன் எவ்விடத்துக்கும் செல்லாமல் ஒரு நிலையாக, விலகுதா? புத்தி பேதலிக்காமல் ஒரு நிலையாக அவ முந்திக்கு அடக்கலமாக இருக்க வேண்டும் என்று என் மகளிடத்தில் போட சொல். அதுக்கும் பலமாக அவளை அணிந்துக்க சொல். விலகுதா? அணிந்தால் இரவும் கற்றுக்கொள். அழகா உட்காந்துக்கண்ணா. அவன் இவ்விடத்துக்கு வந்தால் மறுபடியும் அவ்விடத்துக்கு போனால், விலகுதா? சூழ்நிலை இரண்டாக நியமிக்கும் என்று நினைக்கிறான். விலகுதா? கனி ஒன்று அவன் பேரை இதில் உதித்து உன் இல்லத்தில் வைத்துக்கொண்டு என் மண்ணுக்கு அழைத்து. விலகுதா?
சாப்பிடுங்க. என் காலுக்கடியில் ஒரு கனி இருக்கு. அக்கனி என் மகளை விரையும் பண்ண சொல்லு. இன்று வரையும் பண்ண சொல்லு. நீங்க போலியா? சரியா எனக்கு புரியல. அது அம்மாவுக்கு சொத்துக்காக பேசணும். இரண்டில் ஒன்று தான் இப்பொழுது நடக்கும். அதனால எது உனக்கு முக்கியமா வேணுமோ, இன்னும் அம்மாவோட சொத்து வேணுமா இல்லை புருஷன் சொத்து வேணுமான்றதை பிளான் பண்ணிக்கோ. அவங்க பேர் இதில் எழுதிக்கோ. வீட்டுல இருக்கிறது ஒருத்தன் தான் இருக்கிறான். யாரு? அந்த வீடு இருக்குதுல்ல, அந்த வீட்டுல ஒருத்தன் தான் இருக்கிறான். அது மாமியார் வீட்டு சொத்து எப்போ ஒன்னாலும் வந்துடும். அது பிரிச்சாங்கன்னா, ஏன்னா நீ காக்கப்பட்டு வராம போகாது. என்னைக்கு இருந்தாலும் அது உங்களுக்கு உண்டு. உனக்கு வரனால உங்க ஒண்ணுக்கு வந்து சேர்ந்துடும். அதனால நீ அதை கொண்டு காட்டு. உங்க அம்மா வீட்டு சொத்துக்கு மட்டும் நீ இதுல எழுதிக்கோ. நீ போய் ஃபர்ஸ்ட் பேசிட்டு என் தம்பிக்கு பேர்ல எழுதி, எனக்கு நல்ல மாதிரி இப்ப நான் கஷ்டப்படுறமா எனக்கு நட வச்சுக்கூட மாத்தா தாயேன்னு சொல்லி அவளை நினைச்சு நான் பேர் எழுதி உங்க ஊர்ல எங்க அம்மா இருந்தாமே லட்சுமி அம்மா அங்க அங்காளம்மா மாரியத்தா கருமாரி எல்லையம்மா கருமாரி ஓகே அந்த கோயில்ல கனியை குத்துறது எப்படி குத்துறதுன்னா வீட்டால குத்தக்கூடாது. இது நன்மை பெருகும், இது தீமை ஒழிக்கும். கெட்டது ஒழிஞ்சாதான் உங்களுக்கு நாடி வரும். அதனால எழுதி அந்த பக்கத்துல இது மருமகளுக்கு தேடி சொல்லியிருக்காங்க. நாள் கழிச்சு எடுத்துன்னு வர சொன்னாங்க. அது அவன் பேர் எழுதி வீட்டில் அங்காடிக்கு படம் இங்கே தான் வச்சேன். அந்த அம்மா அவங்க வச்சிருக்காங்க. என்ன கேக்குற? நீ தானே கேட்ட டப்பா எடுத்து கொடுன்னா நான் எடுத்து கொடுத்தேன். போனுக்கு கீழே இருக்கு போல இருக்குது பாருங்கண்ணா. பாரு வச்சுட்டு எங்கிட்ட இருந்து பாரு. என்ன வேற கேட்குறேன். எடுத்து கொடு, நிறைய எடுத்து கொடுத்தேன். கோல் மலையை கூட வச்சுட்டான். நம்ம மடியில கட்டிட்டு கணக்கு கொடுத்து இது அவன் பேர் எழுதி வைங்க. 8 நாளைக்குள்ளச்சு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எடுக்க மாட்டோம். அதனால நீங்க ஃபோன் பண்ணாலும் நாங்கள் எழுத மாட்டோம் ஞாயிற்றுக்கிழமை. அதுவும் அன்னைக்கு கிருத்திகை வேற. அன்னைக்கு வாக்கும் நான் ஒரு கொடுக்க மாட்டேன், அன்னைக்கு கனியும் நான் அறிய மாட்டேன். அதனால அன்னைக்கு அந்த இதை வேண்டாம். ஏன்னா மலையனூர் மண்ணில் அறிவோம். ஏன்னா மலையனூர் மண்ணில் அனைத்துமே விரயம் ஆயிடும். இந்த மண்ணுக்கு விரயம் ஆகாது. அதனால இந்த மண்ணில் குடி கிடையாது, இந்த மண்ணில் குடி உண்டு. புரியுதா? அதனால இந்த கண்ணியை வச்சு நீ இதே செவ்வாய்க்கிழமை எடுத்துட்டு நீ ஞாயிற்றுக்கிழமை வட்டாங்க. இந்த ஒரு வாட்டி மட்டும் நீ வந்துடு. இல்லைன்னா எப்படின்னா கேட்டு வந்துடு. நான் என்ன பண்ணுவேன், வாங்கி வர கண்ணி திருப்பி எடுத்து நான் பார்க்க முடியும். பார்க்க முடியலன்னா நான் எப்படி செய்யுது? நீ தான் சொல்லு, நான் என்ன செய்ய முடியும்? இந்த முறை வந்துடு. அடுத்த முறை நம்ம என்னன்றதை ஃபோனில் டீல் பண்ணிக்கலாம். புரியுதா? இந்த ஒரு முட்டை மட்டும் வந்துட்டுனா தான் அவனுக்கு என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நாங்கள் பாப்பாவுக்கு கண்டக்டர் வேலைக்கு போக சொல்லுவாங்க. மண் வாங்கி அந்த எழுதி போட்டு ஆட்டால் நினச்சி வீட்டில் அம்மா இருக்குனால பாதத்தில் வச்சு நீ தாம்மா தோணை எனக்கு வழிகாட்டுமான்னு சொல்லி நினச்சிக்கினேன். எங்க ஒன்னாலும் வாங்கி அவளை வச்சுக்க சொல்லு. அங்க ஊர்ல இருந்தா எங்கன்னா கோயில் இருந்தா இப்ப வைக்க சொல்லு. அங்காடி நினைச்சுக்க சொல்லு. எந்த கோயில வச்சாலும் முதல்ல அங்காடி அம்மான்னு சொல்ல சொல்லு. நீங்க உட்கார வேணாம், உட்கார முடியாது. யார் உட்கார? நம்ம 8ஆம் நாள் கண்ணி உடைக்கல.
நம்ம உடைக்காதனால அந்த வலியோ அந்த பிரச்சனையோ குறையல. இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டோம். டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டு மாத்திரை வாங்கி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சரியாயிடுமா? அப்போ நம்ம அது எதுவுமே பயன்படுத்தணும். நம்ம டாக்டர்கிட்ட மட்டும் போயிட்டு வந்துட்டோம், உடம்பு செக்அப் பண்ணிட்டு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுக்கல. அது மாதிரி தான் கனியும் நம்ம உடைக்கல. இந்த முறை 3வது நாளே உடைக்க சொல்லிடுச்சு. உடைத்து அதை வேலைக்கிழமை உடைச்சிடு. ஆமாம், புதன்கிழமை வேலைக்கிழமை. ஆமாம், ஆடி 1 அன்னைக்கு சூப்பர் நாள் கொடு, பழுக்க கொடு. கொடுத்துட்டு 3 வந்துடுமா, அரை கண்ணி சரசில் முதல்ல வந்து உச்சியில் நல்லா தலை முட்டை தேய்ச்சி விட்டு தேய்ச்சிட்டு அரை கண்ணி எடுத்து உடம்பெல்லாம் இந்த கை இந்த முட்டி இந்த கால் இதெல்லாம் தேய்ச்சிடணும். தேய்ச்சி வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக தேய்ச்சி இங்கே வச்சிடணும். இந்த பக்கம் ஃபுல்லாக தேய்ச்சி இந்த பக்கம் வச்சிடணும். மாற்றிக்கணும் என்ன? ஆமாம். அப்புறமா அரை கண்ணி எடுத்து இங்கே வயிறு இந்த இடம் முட்டிக்கு முட்டி வயிறு முதுகு இது ரெண்டுத்தையும் தேய்ச்சி எடுத்துன்னு வந்து அந்த வயிறுக்கு முதுகு தேய்க்கிற கண்ணி வந்து ஊக்காலு கீழே இருக்கணும். யார் காலு கீழே? ஊக்காலு கீழே, பாதத்தில் இருக்கணும். பீச்சக்காலில் ஊக்கியில் இருக்கணும். மற்றபடி தலையில் தேய்க்கிறது 2 முட்டிக்கு தேய்க்கிற பண்ணியும் அவருக்கு மாற்றி தலையில் தேய்க்கிறது வந்து சோத்துக்காலில், உடம்பு தேய்க்கிறது வந்து பீச்சக்காலில் வைக்கணும். வச்சுட்டுன்னா 3 பேரும் ஒன்றா சேர்த்து நசுக்கணும். 3 கண்ணி ஒரே நேரத்தில் தேய்ச்சி சும்மா வெறும் சக்கை தான் இருக்கும். அந்த சக்கையை ஒரே முட்டை வாங்கினா மண்ணோடு மண்ணாக வேணும் ஆச்சுன்னா அதுக்கப்புறத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குறைய ஆரம்பிக்கும். நம்ம மண்ணில் என் மண்ணில் நான் அழிக்க வேண்டியது அழிக்கிறேன். அந்த மண்ணில் நம்ம கனி மூலிமா ஆட்டா முன்னாடி உட்கார வச்சு நம்மளுக்கு வயிற்று கொள்ளப்படும். ஏன்னா அவருக்கு மருந்து வேண்டாம். அவருக்கு புரிஞ்சிச்சு. உனக்கு புரியலன்னு ஃபோன் பண்ணு, என் நம்பர் தான் இருக்குல்ல, எந்த டைம் வேணாலும் பண்ணு. நைட்டு 12 மணிலேருந்து காலைல 9 மணி வரைக்கும் பண்ணக்கூடாது. இப்போ நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுறது. 6 மணிக்கெல்லாம் போன வச்சுட்டுவோம். நீங்கள் அநியாயத்துக்கு ஓட்டல என்ன, நான் 10 2 மணி தான். தண்ணியில் போட்டு தண்ணியில் போட்டு மஞ்சள் கொஞ்சம் போடு, 2 வேப்பிலை உருவி போட்டு 3த்தையும் போட்டு ஒரு தலையில் ஊற்றி எலுமிச்சப்பழம் செஞ்சதுக்கப்புறம் என்ன தலையில் ஊற்றி. ஆமாம், மீதி கொஞ்சோண்டு இந்த துளியோண்டு எடுத்து கொஞ்சோண்டு மீதி எல்லாத்தையும் தண்ணியில் போட்டுரு. கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து அதே மாதிரி துளியோண்டு மஞ்சள் தூள் போட்டு அம்மா முன்னாடி வச்சு குளிச்சுட்டு வந்து அதை குடிக்க சொல்லு. என்ன அன்று உடைத்ததுக்கு அப்பாற்பட்டு இக்கனியை உன் வயிற்றில் பிறந்த கொடியும் உன் தலையும் சுற்றி அவரிடத்தில் கொடுக்க வேண்டும். ஏன்னா அவர் செஞ்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு கழிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் 2 பேர் சுற்றிங்க. ஏன்னா அவருக்கு கொடுத்தாச்சு. நீங்கள் 2 பேர் சுற்றிங்கன்னா அன்றைக்கே தம்பிக்கு தெரிஞ்சிடும். அன்றைக்கி நைட்டே தெரிஞ்சிடும். அன்றைக்கி நைட் தூங்கி மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு குறையல் உடம்பு ரொம்ப சோம்பி இருந்துச்சு. புரியுதா? இப்போ ரொம்ப உடம்பு சோம்பேறி ஆயிடுச்சு. அதனால இந்த கனியை கொடுத்து முச்சிட்டுனா நம்ம மண்ணில் கனி தரேன், அதை வந்து வைத்து கொடுக்கலாம். உன் தலையும் சுற்றி முதல்ல அவனை சுற்றிங்கன்னா அப்புறம் உன்னை சுற்றி கொடுக்கணும். முதல்ல அவனை சுற்றி இறக்கி எடுத்து அவனை உள்ளே போய் சொல்லிட்டு அப்புறம் உன்னை சுற்றி அந்த இடத்துல ஒடிச்சு தெரியும் பக்கம் உள்ளே போயிடும். ஆமாம், ஒடிச்சிட்டு கை காலில் எல்லாத்தையும் கழுவிடும். அவனை மூஞ்சி கை காலில் கழுவணும். ஆமாம், ஒடிச்சிட்டு அப்படியே காலிலே தள்ளிடு. அப்போ ஒன்று செய்கிற உடச்சி விட்டு கையில் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் இதே காலிலே கண்ணியை பிடிச்சிட்டு ஒரு கவர் இருக்கும். அவர் குடைக்கிறதோ சரி, உனக்கு குடைக்கிறதோ சரி, காலில் எடுத்து போட்டு எது எடுத்தாலும் பீச்சை காலில் எடு ஒன்றும் ஆகாது. ஆத்தா காலில் எடுத்துனா ஒன்றும் ஆகும். சோத்து கால் எடுத்துனா அவனுக்கு திருப்பி அடிக்கும். பீச்சை காலையே எடு. அதனால தான் மண் எடுத்தாலும் பீச்சை கையில் எடுக்குது. ஏன்னா தாய் தூக்கம் நம்ம இதில் எடுத்தோம்னா யாருக்கும் எந்த சதரமும் ஆகாது. இந்த கையில் எடுத்தால் மறுபடியும் நம்மளை அடிக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. யாரு? ஆமா, அந்த அவர் வந்தாரு அன்னைக்கு. அவரு பாரு, அதான் போன வாரம் வெளியே
எங்கம்மா இருக்காங்க? உங்க ஊர் தான் இருக்காங்க. அது கல்யாணம் ஆகலை தானே சொன்னேன். ஒன்றுச்சு நான் கொடுத்தேன். என்ன சார் வந்தாங்களா? அங்கே இட்டுன்னு போகிறது என்ன என்னாச்சு? எனக்கு இப்போ நான் இன்னும் புரி ஸ்டார்ட் பண்ணணுமே. சரி இப்படி வர சொல்லு, இப்படி வர சொல்லு. காலையில் வந்து உடச்சி விட்டுறீங்க, ஒட்டுறது நாளைக்கே முடிச்சிடுறீங்களா? நாளைக்கே மீதி கூட பரவாயில்ல, நாளைக்கு முடியுதுங்களா? சரி. ஏன்னா நாளைக்கு நான் இல்லைனாலும் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனால் நான் போயிட்டு ஒரு 3 மணிக்கெலாம் வந்துடுவேன். நான் ஒரு 10 மணிக்கெலாம் கிளம்பி 3 மணிக்கு வந்துடுவேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சு வச்சுருங்க. நீங்கள் செஞ்சீங்கன்னா எனக்கு நான் வந்துட்டு அதுக்குள்ளே உன்னத்தை பார்த்துறேன். அதில் என்எஸ் இருக்குல்ல, நான் காசு கொடுத்துட்டு போகிறேன். உங்களுக்கு டீ டிஃபன் எல்லாம் சரி. நாளைக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணோம், கொஞ்சம் நல்லா செஞ்சிடணும் என்ன? ரோட்டுக்கு வராமல் இருக்கணும். யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் வந்து யார் சொல்லும் கேட்குற மாதிரி நிலைமையில இல்லை. புரியுதா? அதாவது வார்த்தையும் ரொம்ப அதிகம், நடத்துகிற செயலும் அதிகம், பண்ணுற வேலையும் அதிகம். அது இல்லாமல் இருக்கிற பொண்ணு மங்க சரி கிடையாது. சுத்தமாக சரி. குடிங்க தின்னுட்டு வேலை செய்யறதுல தான் அது இருக்குது. புரியுதா? அதுக்கு என்ன தேவையோ அதை நல்லா சாதிச்சுக்குது, என்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கிக்குது. அதுதான் வீட்டில் ஒருத்தர் அதான் சொன்ன, வீட்டை பற்றி கடுகாலமும் அவன் ஞாபகமே கிடையாது. வீட்டை பற்றி செய்யணுன்ற எண்ணமும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவளை இது பண்ணாலும் உங்கள்தான் திருப்பி 5 கூட 10 கூட கேட்கலாம். புரியுதா? என்ன பண்ணலாம் நீ தான் சொல்லணும். நான் சொல்லியாச்சு, மேட்ரை நான் சொல்லியாச்சு. இப்போ இதுக்கு வந்து அவனை எப்படி திட்டத்துக்கு பார்க்கதா இதை எப்படி பண்ண நீங்கள் சொன்னதாப்ப நான் செய்யுங்க சொல்லு. நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு நம்ம பக்கம் திருப்பி கொடுக்குற மாதிரி செய்யணும்னா நாங்கள் ஒரு பொருளை தரணும், அந்த பொருளை அவனுக்கு கொடுக்கணும். அது 3 வாரம் தொடர்ந்து கொடுக்கணும். 1 வாரம் கொடுத்துட்டு நிறுத்தக்கூடாது. நிறுத்தினா அது வேலை ஆகாது. கனியிலலாம் சாதிக்கிறதெல்லாம் அவனுக்கு கிடையாது. ஏன்னா அவன் எல்லாத்தையும் மீறிட்டான், அதிகமாக ஆயிடுச்சு. கனியிலலாம் முடியாது. மருந்து கொடுத்தா மட்டும்தான் அவனை காப்பாற்றிக்கணும். அது முழுக்க மூலிகை தவிர அது சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் கிடையாது. அது மாதிரி ஒரு வேலைக்கு 1500 ரூபா எல்லாரும் வாங்கி தராங்க. உடம்பு சரியில்லை நான் கூட வாங்கி சாப்பிட்றான். 1500 ரூபா. அது 3 வாரம் தொடர்ந்து சாப்பிட்ற மாதிரின்னா சொல்லுங்க, நம்ம செய்யலாம். இல்லை 1 வாரம் 2 வாரம் கொடுக்க மாட்டோம்னா வேஸ்ட்டு, வேலை ஆகாது. கொடுக்காங்க, நானே சொல்லிடுறேன். ஏன்னா அது டபுள் அடிச்சிடும், வேலை டபுளாக காட்டிடும், வேறு மாதிரி இது காட்டிடாது. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் தான் சொல்லணும் எப்படின்னா எதுன்னு. ஏன்னா கனி மூலையெல்லாம் ஒன்று இப்போ நீ குறி வச்சு கனி வாங்குதான் வேஸ்ட்டு தான், ஒன்றையும் பறிக்காது. இப்போ நீ வாங்கி மாட்டேன், நீ என்ன பண்ண போகிற சொல்லுப்பா. நான் கேட்டது என்ன சொல்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் மொத்த கண்டிஷனாக இதை சொல்லி சேர்த்தா என்ன பண்ணலாம் சொல்லு. நீ தான், அதுதான் நான் சொல்கிறேன். நான் வந்து சொல்யூஷனை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பான்னு நீ தான் சொல்லணும். என்னது அதுதான் சொல்லுங்க. என்ன பண்ணலாம் உங்க கையில் தான் இருக்குது சொல்றது. ஆமாப்பா. இல்லை ஒரு வேலைக்கு, அதாவது நாங்கள் வந்து ஒரு வேளை மருந்து கொடுப்போம், அதை 3 வேளை நீங்கள் கொடுக்கணும். அந்த மருந்தை 1 வாரத்துக்குள்ள மருந்து நான் தருவேன்.
அந்த ஒரு வாரத்துக்கு 1500 ரூபாய் 3 வாரம் தொடர்ந்து கொடுத்தினா உன் புள்ள உனக்கு எவ்வளோ பணம் இழைக்கிறாளா இனிமேல் அவ்வளோ பணம் அவன் இழைக்க மாட்டான். உன் கைக்கு 10 ரூபாய் வரும். உன் புள்ள வேணும்னா நீ கடை வாங்கி கூட செஞ்சுக்கோ. நாளைக்கு உன் புள்ள உங்ககிட்ட கொடுத்தானா நீ கத்தை அடிக்க போற. இல்லைனாக்கா உன் புள்ள சம்பாதிச்சு எடுத்து மாதிரி அவனா கொடுத்துட்டு வர போற. நீ உட்காந்து குழம்பிக்க போற. இவ்வளோதான். இதுதான் உண்மை. நான் இதை உனக்கு ஓப்பனாக சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. பார்த்தா வர வச்சாலும் அதே தான் சொல்லும். நானும் அதுதான் சொல்லுவேன். இதுதான் ரீசனு. இதுக்கு என்ன சொல்யூஷன் நீ தான் சொல்லணும். இதை சுற்றி உடச்சிடு. அவனை சுற்றி ஓடிக்கிறியோ வீட்டை சுற்றி ஓடிக்கிறியோ அவன் மட்டும் உடச்சிடு. வீட்டுக்கு வர விட்டானா பொண்ணு மாசமா இருக்கு. அந்த பொண்ணு கூட்டினே வரக்கூடாதுன்னு இவ தான் போர்க்களம் பண்றான். புள்ள எடுத்து வச்சுக்கிறவதான் அவள் வந்துட்டான்னா இவன் சரியா இது பண்ண முடியாது நீங்கள் டார்ச்சர் பண்ணீங்க எங்கன்னா இது பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவள் தான் ரொம்ப டதப்பா ஃபுல்லாகவே அந்த பாப்பாவுக்கு செஞ்சு வச்சுக்கிறா. ஏதோ நீ கும்புற தெய்வம் தான் கொஞ்சம் தான். கனி எப்படி இருப்பார் ஒரு வாரத்தில் கனி இப்படி ஆகுமா? அவன் கனி அவள் நல்லா இருக்குது. பாப்பா வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு இருக்கு. வீட்டுக்கே வரக்கூடாது. வயிற்றுல இருக்கிற பாப்பாவே நல்லா பிறக்கக்கூடாதுன்னு அவள் எண்ணமாச்சு. இது நீ தான் எனக்கு சொல்லிக்க முடியும். ஏன்னா நான் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இனி சொல்ல வேண்டிய கடமை உண்டு தான். இப்போ வீட்டை பற்றினா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்மளோட பிரச்சனை நம்ம 2 பிள்ளைங்க தான். நம்ம பிள்ளை அதுதான் சொன்னேன்டாமா. நான் இப்போ என்னம்மா சொன்னேன்? நான் இப்போ என்ன சொன்னேன்? வீடை பற்றிலாம் ஒரு பிரச்சனையே இல்லை. நான் இப்போ என்ன சொல்கிறேன் அவர்கிட்ட? இப்போ அந்த கனி எடுக்கும்போது அந்த கனிலே தெரிஞ்சிடும். வீடை பற்றிலாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. வீடுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா பஸ் இருந்த முடியும் அப்படின்னு தெரியல. இப்போ இருக்க வீட்டில் பிரச்சனை கிடையாது. வீடு நல்லா இருக்குது. வீடுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் நம்ம புள்ள சரியில்லை. நம்ம புள்ள கையில் இருக்கிற மங்கை சரியில்லை. அந்த மங்கை நம்ம மங்கைக்கு நிறைய அந்த மங்கை இந்த மங்கைக்கு நிறைய செஞ்சு வச்சுருது. அதுதான். ஆமாம். வரவே கூடாது. இவங்களுக்கு நம்ம தெரியக்கூடாது. அப்போ தான் இவனுக்கு மரியாதை கொடுப்பீங்க. இல்லைன்னா நாளைக்கு பேரம் பேத்தி அந்த மாதிரியே போயிடுங்க. பொண்ணை வசதியை வச்சு இவனை மட்டும் கட்டிடுவீங்கன்று சொல்லி வச்சுங்க. இதுதான் அங்கே நடக்குது. ஆமாம். நம்ம ஏதாவது ஒரு கட்டுப்படுத்த தினமும் நமக்கு தெரியும். அது உங்களுடைய விருப்பம்ப்பா. எனக்கு இது அதாவது நாளைக்கு வாங்கி இன்னைக்கு வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல. நீ அட்டை வாங்கி கொடுத்தாலும் நீ அடுத்த மாதம் வாங்கி கொடுத்தாலும் அடுத்த வருஷம் வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல. எனக்கு அதனால இல்லை. உள்ள உண்டு பாதிப்பு உனக்கு. எனக்கு அதனால ஒரு பாதிப்பு இல்லை. இருக்கிற விஷயத்த நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்ற முடிவு நீங்கள் தான் பண்ணிக்கணும். நான் இப்போ கொடுங்க அப்போ கொடுங்க எனக்கு அப்படி செய்யுங்கன்னு சொல்கிறேன். நீ எங்கே வேணாலும் கூட போய் செஞ்சுக்க. என்கிட்ட தான் இல்லை. நீ வேற யாருன்னா பார்த்தாலும் நீ அங்கே போய் பார்த்துக்க. புரியுதா? ஆனால் இந்த அளவுக்கு உனக்கு தெளிவாக சொல்லுவாங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் உன் புள்ளியே நீ பயன்படுத்தி வச்சுக்காவது தான் நான் சொல்லுவேன். நாளைக்கு ரொம்ப ஆயிட்டு நாளைக்கு அவன் அளவு மீறி அவனுடைய சுயநிலையை இழந்து அப்புறம் அந்த பக்கம் போயிட்டான்னா நாளைக்கு நீ தான் ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்காக நான் உனக்கு சொல்கிறேன் தெளிவாக. எங்ககிட்ட இருக்குது. அந்த வீட்டாண்டா இந்த பாப்பா கிட்ட எல்லாத்தையும் உடச்சிருணும். இது அவங்க மாசமா இருக்கிறது கொடுத்ததுல உடைக்காதுங்க. தூக்கி போட்டுருங்க. உடைக்க வேண்டாம். ரோட்ல தான் போடாது. யாரும் செதற மாதிரி உடைக்கூடாது. தூக்கி இப்படி குளத்துல கூட போட்டு
தண்ணியில் போடாமல் ஒரு ஓரமாக முள்ளில் போட்டு ஏன்னா மாசமாக இருக்குல்ல பாப்பா, அதனால் எங்களுக்கு கணக்கில் நாங்கள் ஒடிப்போம். நாங்கள் மாசமாக இருக்கக்கூடிய கோழி கூட அறுத்துடுவோம். எங்கள் கையால் செஞ்ச எதுவுமே ஆகாது. ஆனால் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட், அதனால தான்.